அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணிக்கு எதிரான முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி தோல்வி அடைந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புதிய நம்பிக்கையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேப்டனாக எனக்கே இது தெரியலை, பாவம் இதில் இந்திய அணி என்ன செய்யும் அப்படின்னு ஆசி கேப்டன் கமின்ஸ் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காரு அது குறித்த முழுமையான தகவலையும் இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணிக்கு எதிரான முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி தோல்வி அடைந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புதிய நம்பிக்கையை பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றது குறித்து ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது, இந்திய அணி ஆஸ்திரேலிய மண்ணில் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வரும் நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறலாம் அப்படின்ற மிகுந்த நம்பிக்கையோடு விளையாடினாங்க. கிட்டத்தட்ட பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு என இரண்டு அணியிலையும் ஒரே விதமான பங்களிப்பு இரண்டாவது போட்டியில் வெளிப்படுத்திய நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் டிராவிஸ் ஹெட் துருப்புச்சீட்டாகவே இருந்திருக்காரு. முதல் இன்னிங்ஸில் 141 பந்துகளில் 140 ரன்கள் குவித்து மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் அவரது அபார ஆட்டத்தின் காரணமாக ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல சுலபமாக 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் டிராவிஸ் ஹெட் எங்களுடைய அணியில் இருந்ததால பரவாயில்லை, இதுவே எதிர் அணியில் இருந்திருந்தா ஒரு கேப்டனாக அவருக்கு பந்து வீசுவது எப்படி என்று தெரியாது என பேசியிருக்காரு. இது குறித்து அவர் கூறும் பொழுது, டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலிய அணிக்காக பல வடிவங்களில் மிகச்சிறப்பாக விளையாடி வராரு. மேலும் அவர் இருக்கக்கூடிய வீரராகவும் இருக்காரு. அவர் இருந்தால் எப்போதும் ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் கிரீஸில் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டே இருக்காரு. அவர் வித்தியாசமான பகுதிகளில் முயற்சிக்கிறாரு. ஒரு சிறிய வாய்ப்பு இருப்பதாக உணர்ந்தால் அவர் அதனை முன்னோக்கி எடுத்தும் செல்கிறாரு. எதிர் அணியிடமிருந்து விளையாட்டை எடுத்துக்கொள்கிறாரு. ஆப் சைடில் இருந்து ஆன் சைடு வரைக்கும் இந்த திசையில் பந்துகளை விளாசுகிறாரு. இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருக்கோம். ஏன்னா அவர் எதிர் அணியில் இருந்தால் ஒரு கேப்டனாக அவருக்கு பந்து வீசுவது எப்படி என்று எனக்கு தெரியாது என கூறியிருக்காரு. டிராவிஸ் ஹெட் எப்போதுமே இந்திய அணிக்கு பெரிய தலைவலியாகவே இருக்கிறாரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய போட்டிகளில் தானே ஒருவனாக நிலைத்து நின்று ஆஸ்திரேலிய அணிக்காக பல போட்டிகளை வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் அணி தற்போது இக்கட்டான நிலையில் இருக்காங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தகுதி பெற ஆஸ்திரேலியா தொடரில் மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டிகளையும் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி இந்த வார இறுதியில் தொடங்க இருக்குங்க. கடந்த மாதம் தொடங்கிய இந்த பார்டர் கவாஸ்கர் தொடரில் இந்திய அணி முதல் டெஸ்ட்டில் அபார வெற்றி பெற்றாங்க. அதனை தொடர்ந்து அடிலைட்டில் நடைபெற்ற பிங்க் பால் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவிடம் 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியும் அடைஞ்சது. இதனால் தற்போது தொடர் 1-1 என்ற சமநிலையில் இருக்காங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய 3 போட்டிகளையும் வெற்றி பெற இந்திய அணி என்ன மாதிரியான யூகங்களை செய்ய போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்காங்க. சமீப காலமாக ரோஹித் சர்மாவின் செயல்பாடு குறித்து அதிக கேள்வி எழுந்து வந்துட்டு குறிப்பாக அவரது கேப்டன்சியின் கீழ் இந்திய அணி தொடர் தோல்விகளை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. இலங்கை அணிக்கு எதிரான தோல்வி, நியூசிலாந்துக்கு எதிரான தோல்வி அப்படின்னு
தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடர் தோல்வி அப்படின்னா அடுத்தடுத்து பெரிய பிரச்சனைகளை சந்தித்தும் வருகிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடைசி 12 இன்னிங்ஸில் பெரிதாக ரன்களும் அடிக்கலை. இந்த ஆண்டு முழுவதும் இதுவரைக்கும் 2 சதங்கள் 2 அரை சதங்கள் மட்டுமே அடித்திருக்காரு ரோஹித் சர்மா. முதல் டெஸ்ட் போட்டியில் சொந்த காரணங்களுக்காக வெளியேறிய நிலையில் 2வது டெஸ்டில் அணியுடன் இணைந்தார். பர்த் டெஸ்டில் ரோஹித் சர்மா இல்லாததால KL ராகுல் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கினார். அங்கு அவர் சிறப்பாக விளையாடியதால தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். இதனால் அணியின் நலன் கருதி ரோஹித் சர்மா அடிலைட் டெஸ்டில் 6வது இடத்துல களமிறங்கினார். இருப்பினும் 2வது டெஸ்டில் ஒட்டுமொத்த பேட்டிங்கும் சொதப்பிருக்கு. இந்த நிலையில் 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரோஹித் சர்மா மீண்டும் ஓப்பனிங் செய்வார் அப்படின்னு KL ராகுல் மிடில் ஆர்டரில் விளையாடலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. அடிலைட் டெஸ்டில் ரோஹித் சர்மா 3 மற்றும் 6 ரன்கள் மட்டுமே அடித்தார். ஓப்பனிங் தான் ரோஹித் சர்மாவிற்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுனால மீண்டும் அதே இடத்துல களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. KL ராகுல் இந்தியாவுக்காக பல்வேறு இடங்களில் பேட்டிங் செய்து வந்துட்டுருக்காரு. இதனால் மீண்டும் அவர் மிடில் ஆர்டரில் விளையாடுவது அவருக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது. மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி டெஸ்டில் தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவது அணிக்கு தலைவலியாகவே இருக்கு. 2 பேரில் ஒருவரை கூட பிளேயிங் 11 அணியில் இருந்து நீக்க முடியாது. அதனால் 3வது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் மற்றும் கோலி பழைய ஃபார்மிற்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்திய வீரர்களுக்கு அழுத்தம் அளிக்கக்கூடிய வகையில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அமைப்பு ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். அதாவது 3வது போட்டி நடக்க உள்ள கபா மைதானத்தில் இந்திய அணி மேற்கொள்ள பயிற்சியின் போது ரசிகர்களை அனுமதிக்க முடிவு செய்திருக்காங்க. அது பற்றிய அறிவிப்பையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அமைப்பு. இது ஒரு வகையில் ரசிகர்களை ஈர்ப்பதற்கான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் மற்றொரு வகையில் இந்திய வீரர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுது. 2வது போட்டி நடத்த அடிலைட் மைதானத்தில் இந்திய வீரர்கள் பயிற்சி செய்த போது சில ரசிகர்கள் தொடர்ந்து வீரர்களின் பெயர்களை சொல்லி அழைத்ததாகவும் இந்திய வீரர்கள் அவர்களை கண்டுகொள்ளாத நிலையில் மோசமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் சர்ச்சை எழுந்தது. இந்த நிலையில் 3வது போட்டி நடக்க இருக்க கபா மைதானத்திலையும் ரசிகர்களை அனுமதிக்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அமைப்பு முடிவு செய்திருக்காங்க. இந்திய அணி 2வது போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணி 2வது போட்டியில் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில் காபா மைதானத்தில் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இந்திய வீரர்களின் பயிற்சியின் போது சீண்டும் வேலைகளில் ஈடுபட வாய்ப்பிருக்கு. மேலும் பயிற்சியின் போது ரசிகர்களை அனுமதிப்பது பற்றி இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பொதுவாக வலைப்பயிற்சியின் போது ரசிகர்களை அனுமதிப்பதில்லை. நாங்கள் முதன்முறையாக அடிலைட்டில் அப்படி ஒரு விஷயத்தை எதிர்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வலைப்பயிற்சியின் போது போட்டிக்கான திட்டமிடல்களை மேற்கொள்வோம், நிறைய விஷயங்களை பேசுவோம், அது எல்லாம் அனைவர் முன்னிலையிலையும் பேச முடியாது. அதனால் ரசிகர்களை வலைப்பயிற்சியின் போது அனுமதிப்பது அசௌகரியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அமைப்பு ரசிகர்களை அனுமதிக்கிறதுல உறுதியாகவே இருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறதாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா விளையாடி வந்துட்டுருக்க சூழ்நிலையில் அந்த தொடரினுடைய முதல் போட்டியில் பும்ரா தலைமையில் வென்ற இந்தியா 2வது போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையில் படுதோல்வியை சந்தித்திருக்காங்க. அந்த தோல்விக்கு ரோஹித் சர்மா உள்ளிட்ட முக்கிய வீரர்களின் சுமாரான பேட்டிங் காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தி ஆஸ்திரேலியாவுக்கு சவாலை கொடுத்தார். ஹர்ஷித் ராணா அடிவாங்கிய நிலையில் முகமது சிராஜ் விக்கெட்டுகளுக்கு நிகராக ரன்களை வாரி வழங்கியிருக்காரு. அதனால் 3வது போட்டியில் இந்தியா வெல்ல வேண்டுமெனில் முகமது ஷமி விளையாடுவது அவசியம் அப்படின்னு ரசிகர்களும் முன்னாள் வீரர்களும் கருதுறாங்களாம். ஆனால் இன்னும் 100% குணமடையாததால் அவர் 4வது போட்டியில் தான் விளையாடுவதற்கு வாய்ப்புள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் இந்திய அணியில் பும்ராவை விட ஷமி தான் சிறந்த வேகபந்து வீச்சாளர் என்று வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான்
ஆன்டி ராபர்டஸ் பாராட்டியும் இருக்கார். ஆனால் அந்த இருவரையும் முகமது சிராஜால நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு அவரும் தெரிவித்திருக்காரு. இது பற்றி மிட் இணையத்தில் அவர் சொல்லியது என்னன்னா, ஷமி இந்தியாவின் மிகச்சிறந்த பவுலராக நீண்ட காலமாக இருந்து வந்துட்டு இருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா அளவுக்கு அவர் விக்கெட்டுகளை எடுக்காம இருக்கலாம், ஆனால் இந்தியாவின் மற்ற பவுலர்களை விட அவர் தொடர்ச்சியாக அசத்தக்கூடிய முழுமையான பேக்கேஜ் ஷமி பந்தை ஸ்விங் செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.